பீகார்ல வந்து என்டிஏ கூட்டணி அங்கு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தால் அதல பாதாளத்தில் விழுந்திருந்தாலும் இங்க எடப்பாடியாருக்கு நெருக்கடி தான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதையே முன்வைப்பாங்க. பாஜக வந்து வலுவிழந்து விட்டது, பீகார்லயே மண்ணை கவிக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு முன்னோட்டமான தேர்தலாக இருக்கக்கூடிய பீகார்லயே அங்க வந்து ஃபீஸ் போயிருச்சு, தமிழ்நாட்டில் என்னத்தை பண்ண போறாங்க, 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்கக்கூடிய பாஜகவால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னிலை எடுப்பாங்க. அப்போ பாஜக அங்க வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற நிலையிலையும் இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு நெருக்கடி கூட இருந்து கொண்டே பெரிய நெருக்கடியை கழுத்துல பாஜக கத்தி வைக்க போகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில அலையன்ஸ் உருவாகாமல் தடுத்து அதிமுக தலைமையில அலையன்ஸ் உருவாக்கணும். இதான் எடப்பாடியார் அவருடைய சேஃப்டியை ஒரு பாதுகாப்பை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த தலைமையில உருவாகிச்சு அப்படின்னா சப்போஸ் தேர்தல் முடிவுகள்ல இந்த அலையன்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அப்ப எடப்பாடியாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஒரு 80 தொகுதியில ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அங்க 117 தொகுதிகள் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். இங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 தொகுதிகள்ல பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இங்க ஆட்சி செய்ய வேண்டிய நிலை உருவாகும். அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருடைய குடுமி பாஜக கையில, எப்படி நிதிஷ்குமார் அவருடைய குடுமி பாஜக கையில இப்போ சிக்கி இருக்கிறதோ, நிதிஷ்குமார் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, முதலமைச்சராக இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, அதே போன்ற நிலை இங்க உருவாகும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கடந்து வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை எல்லாம் அதிமுக பின்னாடி அணிவகுக்க வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது.